அங்கும் இங்கும் நோய்கள் பரவி அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்களன நாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா தட்டி பாடுங்க. அல்லேலூயா எங்களன நாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் 91ஆம் சங்கீதத்தை எடுத்து கொள்ளுங்க. அடிக்கடி சொல்லுவேன், கையில் பைபிள் இருக்கணும், நோட்டு இருக்கணும், பென் இருக்கணும், பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். டெய்லி நான் சொல்லி கொண்டு வருவேன். அதான் ஸ்க்ரீனில் வசனங்கள் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாலும் தயவுசெய்து நீங்கள் உங்கள் பைபிளை திறக்கணும். சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு உரிமை பாராட்டி அதாவது முழு பலத்தோடு நம்ம வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் 91ஆம் சங்கீதத்தை உரிமை பாராட்டி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி வாசித்து எங்கள் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரை பொல்லாத கிரியைகளுக்கோ எங்கள் எல்லாரையும், எங்கள் தேவ ஜனங்கள், எங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதும்பா, சடிதியாய் நிறுத்தப்படுவதாக. ஆமென். ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம். ஊழியர்களின் பாதுகாப்பு, ஊழியக்காரர்களின் சுகம், ஊழியக்காரர்களின் குடும்பத்தின் பாதுகாப்பு தேவனே இரக்கம் பாராட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். வேகமாக கர்த்தருடைய ஆலோசனைக்கு போகலாம். நான் ஒரு 25 மினிட்ஸ் உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்கிறேன். மீது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஏன்னா மிஷினரிகளுக்காக நம்ம நல்லா ஜெபிக்கணும் இல்லையா? அதனால் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்துவார். வாசித்த சாட்சிகளை கேட்டிங்களா? உங்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்வார். அப்போ ஏன் பிரதர் இவ்வளோ காலமாக போட்டு ஒரு வாதை போல வாதித்து கொண்டு இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனம் எனக்கு நீ சொல்லும் போதே நினைவுக்கு வருது. அதின் காலத்தில், சரியா? அதின் காலம். அந்த காலத்துக்காக நம்ம
அதை அப்படியே உன்னிப்பாக கவனிக்கணும். சில நேரத்தில் காலத்தை கவனிக்காமல் விட்டுருவாங்க சிலர், அதுவும் கொஞ்சம் தவறு. அதனால் ரொம்ப சென்சிட்டிவாக இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை. சிலர் அப்படியே முரண்டு பிடிப்பாங்க, இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு. அப்படி பிடிக்கக்கூடாது. தேவனுக்கு சித்தமான இந்த காரியம் நடக்கட்டும்னு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆச்சரியமாக கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் மனசோர்வு, என்ன ஆண்டவரே, அதிலும் இந்த இளம் வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சி தம்பிமார்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அவன் சோர்ந்து போனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதனால் தேவனை அவங்க தேடலைனால் நீங்கள் அவங்களுக்காக போராடணும். தேவன் அவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடுவார், தேவன் நடத்துவார். ஆமென். இப்போது இருக்கிற சூழ்நிலை மாறிடும். நம்முடைய ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்கிறவர். சரியா? அதாவது ஒரு உச்சக்கட்ட ஒரு லிஃப்ட் வந்து மேலே போகுதுன்னு வைங்களேன், அப்புறம் அது கீழே தானே இறங்கும். என்ன சொல்கிறீங்க? இந்த அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் அந்த டவர் இருக்குல்ல, ட்வின் டவர் போல் இன்னொரு கட்டிட்டாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போன போது நாங்கள் கொண்டு காட்டினாங்களா, அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளோ வேகமாக போயிருச்சு மேலே உச்சத்துக்கு. திடீர்னு அப்படின்னு சொல்ல கீழே வந்துருச்சு. கீழே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த உச்சத்துக்கு போதோ அவ்வளோ வேகமாக டபார்னு கீழே விழும். தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் நம்மை காத்துக்கொள்வோம். சரியா? தேவனுக்குள்ளே தைரியமாக இருங்க. அதனால் நீங்கள் எதை குறித்து ரொம்ப பயந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆமேன். ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும். தொடர்ந்து இந்த வருகிற நாளைக்கு வியாழன், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் நம்ம தேசத்துக்காக. மனுஷன் கையில் விழுவதை விட தேவன் கையில் விழுந்துருவோம், அவர் நம்மை தூக்கி எடுத்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை மாறும். நிச்சயமாக சபைகளெல்லாம் கர்த்தர் திறப்பார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கவனமாக நம்ம போயிட்டு வரணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். சரி பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். உன் கைகளை தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தை அதை தான் நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் கைகளை தளர விடாத. எந்த விஷயத்திலும் நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. தளர்வு, அதாவது தளர்வு. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தில் தளர்ந்து போய் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உன் கையை நீ என்ன செஞ்சிடாத, தளர விட்டாத. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உன் கரங்களை தளர விட்டுறாத. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். சீயோன் என்றால் தேவ பிள்ளைகள் அர்த்தம். சங்கீதம் 77ஆம் சங்கீதத்தில் இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். 2ஆம் வசனம் வாசிங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். என் ஆபத்து நாளில் வாசிங்க. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. அடுத்த வசனம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. ஆமென். இங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆசாப்பின் சங்கீதம். என் ஆபத்து நாளிலே நான் ஆண்டவரை தேடினேன். நல்ல கவனிங்க. ஆபத்து காலங்களில் நம்ம மனுஷரை தேடுவோம். அவங்க எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும், இவங்க எனக்கு தெரியும். அது நல்லது தான், பரவாயில்ல. அதுவும் ஒரு 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 கிரேஸ் தான். ஆனால்
நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நம்ம ஆண்டவரை தேடணும். அதனால தான் நான் 2020 மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து ஆரம்ப காலங்களிலெல்லாம் பேசிக்கொண்டு கொரோனா என்று சொல்கிறோம். ஆனால் கொரோனா என்ற தொற்று நோய் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் காதில் கேட்கும்போதே இரட்சகராகிய இயேசு வருகிறார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். ஏன்னா கொள்ளை நோய் என்பது கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களில் ஒன்று. ஆனால் முடிவு வராது, சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறிடும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போய், தளர்ந்து போய், தள்ளாடி போய், கூனி போய், குறுகி போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடணும். வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே ஆண்டவரை நான் தேடினேன். அவர் எப்படி தேடுறாராம்? இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரை தேடுறதுன்னா எங்கள் ஆலயத்துக்கு போய் கதவை திறந்து வச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுறது, அதுவும் ஒரு வகை தான். ரெண்டாவது வகை என்னது? ஆண்டவரை தேடுறவங்க பைபிளை தேடுவாங்க. ஆண்டவரை தேடுறவங்க பைபிளை தேடுவாங்க. எங்கே இருக்குப்பா பைபிள் எடுப்பா, பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்து வாசிப்போன்னு. அது ஆண்டவரை தேடுறது. அடுத்தது ஆண்டவரை தேடுறதுனா என்ன? ஆண்டவரை நோக்கி அவரை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறது. அடுத்தது ஆண்டவரை தேடுறது என்ன? ஜெபம் பண்ணுவது. ஆமாம், நான் ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷனாக இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிச்சிருவோம், ஜெபம் பண்ணலாம். ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கும். அப்போது நைட் ப்ரேயரில் இரவில் கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வருவாராக. கர்த்தர் மீட்டெடுத்து மறுபடியும் உங்களை செட்டையின் மறைவுக்கு கொண்டு வருவாராக. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கரங்களை இரவிலும் ராத்திரியில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிஷமாவது உங்கள் கரங்களை அப்படியே உயர்த்தணும். ஏன் கையை உயர்த்தணும்னு எத்தனையோ 1000 முறை சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லை? கரங்களை உயர்த்தி ஜெபிக்க பழகுங்க. அப்படி பேசும்போது நம்ம எந்த சபை பிரிவுலாம் இனிமேல் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காலம் இல்லை. பைபிளில் சொல்லுது, கைகளை விரித்து ஜெபம் பண்ணு, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. என் கரங்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த சரீர உறுப்புகள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா? கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி சொல்லுகிறது தேவ மனிதன். 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 77:10. அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைக்கிறேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைக்கிறேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமென். ஒரு பக்கம் நான் இரவிலே கைகளை விரித்து தளராமல் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் இருக்குப்பா. பாருங்க, நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறேன். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஆனாலும் ஆறுதல் வரல, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. எவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு. ஒரு அம்மா நேற்று கூட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேதனை, என்னால் மறக்கவே முடியல. எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், அவ்வளோ பொருத்தனை பண்ணிட்டோம், காணிக்கை கொடுத்துட்டோம், என்ன பண்ணிட்டோம், உபாசம் பண்ணிட்டோம், ஆனால் மாற்றம் வரலையா நாங்கள். அதை கேட்கும்போது ரொம்ப உடைந்த இருதயத்தோடு அவளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆனால் இங்கே பாருங்கள், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. 10ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறாங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனால் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைக்கிறேன். என் பலவீனம், நான் இப்படி தளர்ந்து போகிறேன், இது ஆறுதல் இல்லாமல் போகிறேன், இது என்னுடைய வீக்னஸ் தான், என்னுடைய விசுவாசத்தில் ஒரு தளர்வு, என் ஜெபத்தில் ஒரு தளர்வு தான். அந்த நேரத்தில் ஆனாலும் இது என் பலவீனம்னு எனக்கு புரியுது. உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைக்கிறேன். ஐயா, வருஷங்களெல்லாம் உன்னதமானவருடைய கையில் இருக்கிறது. கர்த்தருடைய செயல்களை நான் நினைக்கிறேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுகிறேன். இந்த கஷ்ட காலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எதை நினைக்கணும்னா,
கர்த்தருடைய செயல்களை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் என்னென்ன செயல்களை, செங்கடலை பிளந்தார், அதை நினச்சி அதை செஞ்சீங்களே, எரிகோவை தகர்த்தீங்களப்பா ஆண்டவரே, யோர்தானை 2ஆ பிளந்தீங்களப்பா. அது மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் செவிடருடைய கண்களை, செவிடருடைய காதுகளை, குருடனுடைய கண்களை, ஆண்டவர் ஊமையினுடைய வாயை, ஏன் மரித்தல் ஆசிர்வ எழுப்புனீங்களே, அந்த ஆண்டவரே அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன். பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுகிறேன். உங்கள் ஆத்துமா அங்கலாய்க்குதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, அங்கலாய்க்குதா? அந்நாட்களில் தேவன் செய்த அற்புதங்களை யோசித்து பாருங்க. ஆமென். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? தளர்ந்து போகாதீர்கள். தளர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால் தான் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். அதான் கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில், நமக்கு ஒரு காலம் இருக்கு, நீங்கள் தளர்ந்து போயிடாதீங்க. அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க சுகமாயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்களா, போய் எங்களுக்கு என்ன நிலைமைப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீர்கள். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டு. ஆண்டவருக்கு தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கவனியுங்கள். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நல்ல கவனிங்க. எந்த சிற்றையும், அருமையான வசனம், தற்பொழுது அல்லது தற்காலம் என்று சொல்லும்போது தற்பொழுது அது சந்தோஷமாக காணாமல் துக்கமாக இருக்கும். ஒரு சிற்றை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டகாலம் வருது. ஒரு வியாதியாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஜெபங்கள் கேட்கப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம், சில ரட்சிப்புக்குள்ளே வராமல் அவர்கள் லைஃபை உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை பாருங்கள். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷத்தை காணாமல் துக்கமாக இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். அதில் பழகினவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்களை பார்த்து அதன் மத்தியிலே தேவனுடைய அன்பை, தேவனுடைய அற்புதத்தை ருசி பார்த்தவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது சமாதான பலன். மைண்டில் ஒரு 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 பீஸ் ஆஃப் காட் இருக்கும், கர்த்தருடைய சமாதானம் இருக்கும். அதை விட அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையினாலே நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்து போன முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்கள். தளர்ந்து போன கைகளை வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்து போன முழங்கால்களை நீங்க திரும்ப நிமிர்த்துங்க. தளர்ந்து போயிட்டீங்களா? உங்கள் கையை தூக்கி தூக்கி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது? கையை தூக்கி ஜெபம் பண்ணு சொல்கிறீங்க. என் முழங்கால் என்னால் நிற்கவே முடியல, முழங்கால் அப்படியே தள்ளாடுது. இந்த வசனம் சொல்லுகிறது, நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை இந்த நாட்களில் உங்களுக்கு தரத்தான் போகிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலும் இதே போல நீங்க வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்காலை நீங்க பலப்படுத்துங்க. இப்போ இது நம்ம கையில் இருக்கு. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ கையில் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும் போல, முழங்காலில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் போல நினைக்காதீங்க. ஜெபத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு முறை வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. தளர்ந்து போயிருச்சா? ஆமாம், என் கை தூக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
உலகப்புறமாக வேலை செய்யும்போது கையில் 2 நாள் வலிக்குது, அதோட விட்டுறோமா? திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து அது திரும்ப நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை? அதே போல் ஜெப வாழ்க்கையில் எவ்வளவோ கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன்னு சொல்லி கையை உயர்த்தில் என்ன பிரதர் பிரயோஜனம்னு நினச்சிடாதீங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால் என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய ஆசா அன்றைக்கு 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அவர் பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர் 11ஆம் வசனத்தில் அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை உச்சரிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா பிடிச்சுக்கோங்க. கர்த்தாவே பலம் உள்ளவனா இருந்தாலும் பலனற்றவனா இருந்தாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். காரணம் என்னன்னா, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். உம்மை சார்ந்து. ஐயா, நான் பணத்தை சார்ந்து இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ எனக்கு வேலை இருக்குது. இன்னும் சிலர் பாருங்கள், அந்த சொத்து அந்த ஊரில் இவ்வளோ இருக்குது, அந்த ஏக்கர் இருக்குது, இந்த ஏக்கர் இருக்குது, அந்த வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் கிடையாதுயா. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் மூச்சே விட முடியுது. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லிடுறேன், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். உம்மை சார்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உம்மை சார்ந்துன்னா உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவர் என் பலன் அல்ல, உம்முடைய பலத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். என் திறமை அல்ல, உங்க திறமை நம்பி வந்திருக்கிறேன். அதனால தான் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவுகிறது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவரை பார்த்து ஆசா சொல்றாரு, செப்பத்தா பள்ளத்தாக்குல நின்று சொல்றாரு. ஏன்னா அவனுடைய எதிராளியாகிய சேராவுக்கு இவங்களுடைய ஆர்மி பலத்தை விட அவனுடைய ஆர்மியில் பயங்கரமான பலன் இருக்கு. ஆனால் ஐயோயோ நம்ம விட்டுருப்பா, நான் போயிடுறேன்பான்னு அவர் பின்னடையிலேயே அந்த செப்பத்தா பள்ளத்தாக்கில் நிற்கிறாரு. பள்ளத்தாக்கு உபத்திரவத்தின் அடையாளம் சில மாதங்களுக்கு முன்னாலே நான் பேசியிருக்கேன்ல. அப்போ இன்னைக்கு இந்த கொரோனாவாகிய பள்ளத்தாக்கு அல்லது பொருளாதார நெருக்கடியாகிய பள்ளத்தாக்கா அல்லது எனக்கு வேலை சரியாக அமையல, ஃபேமிலி செட்டில் ஆகல, பிள்ளையுடைய கல்யாண காரியம், இப்படி ஒரு பள்ளத்தாக்கிலே நிற்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அப்பா உதவுகிறது உங்களுக்கு லேசான காரியம்பா என்று ஆசா ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாவின் ஜெபத்தை கேட்டவர் ஆச்சரியமான பதிலை கொடுத்தார். இந்த இரவிலும் நீங்கள் நல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய கரங்களை நீங்கள் தளர்த்து நீங்கள் விட்டுறாதீங்க, உங்கள் கையை விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்காக, ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க ரொம்ப டென்ஷன் கூடும். ஜெபிக்க அது உங்களுக்கு எதிர்த்து வரும் பாருங்க. அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம ஜெபம் தான் வேல்யூ இல்லை போல இருக்குது, ஆனால் தான் ஜெபிக்க அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரேஸ் ஆகுது. அப்படி இல்லை, அது கணக்கு. உங்கள் ஜெபம் ஒர்க் அவுட் ஆகுது, அதனால தான் சாத்தான் எரிச்சல் அடைந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக விட்டுறக்கூடாது. கண்டினியூ டு ப்ரே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, அவருடைய கரத்தில் விழுந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா நம்ம ஜெபம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். மிச்சத்தை நான் தொடர்ந்து நாளைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். ஆமென். சில நிமிட நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அப்படியே விட்டு கொடுத்துருவோம். கரங்களை உயர்த்தி கூப்பிடணும் ஆண்டவர் நோக்கி. க்ளோரி. தளர்ந்து போன கைகள். நீங்கள் நிறைய பேர் ஜெபத்தில் தளர்ந்து போயிட்டீங்க. என்ன பிரதர், 1 மாதமா 2 மாதமா, 1 வருஷத்தையும் தாண்டி 2வது வருஷத்துக்குள்ளே நம்ம ஏப்ரல் மாதத்தையும் 28ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டோம்.
ஒரு சூழ்நிலை மாறலையே. ஒன்று சொல்றேன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆமென், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை சூழ பாளையம் இறங்கும்படி அவர் கிருபை செய்வார். ஆமென். மருத்துவமனையிலிருந்து சிலர் எங்களோடு கூட இணைந்திருக்க கூடும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜீசஸ் ஜீசஸ் இந்த நேரத்தில் சொல்லுங்க, இயேசுவை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். தகப்பனே, நம்முடைய கரங்களை எங்கள் கைகளை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற மக்கள், சுவாசிக்க முடியாத மக்கள், வென்டிலேட்டருக்கு போகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே, வென்டிலேட்டரில் போயும் சுகம் கிடைக்காத மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அப்பா உதவுங்க, உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இரக்கம் பாராட்டி எங்கள் கரங்களை உமக்கு நேராக உயர்த்தி தேவனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, கவலையோடு பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சகோதரன் ஜான் வெஸ்லி அவர்கள் அந்த ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதாவது ரொம்ப இறங்கி கொண்டே வருகிறது என்று தகவல் வருகிறது. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் போராடுகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜான் வெஸ்லிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அவரை நிரப்பும்படி தொடும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. மருத்துவர் கண்களில் கிருபை கிடைக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தடைகளை தகர்க்கிறவர் முன்னே செல்லுகிறீர் ஆண்டவரே. தடைகளை தகர்த்து வாசல் வழியாய் பிரவேசிக்கிற கர்த்தர் கூட இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே சமாதானம் வரட்டும், நிம்மதி வரட்டும், ஆறுதல் வரட்டும், விடுதலை வரட்டும். கிருபை மட்டும் தாங்கட்டும் ஆண்டவரே. கிருபை 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 தாங்கட்டும். கிருபை மட்டும் தாங்கட்டும். கிருபை மட்டும் தாங்கட்டும். கிருபை மட்டும் தாங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனால நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். இரவில மறக்காம நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் லூக்கா
எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவர் கிருபை செய்வாராக. லூக்கா 18ஆம் அதிகாரம், அதாவது உள்ளவன் கேட்க கடவன் என்ற செய்தி, அதையும் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த கடைசி நேரத்தில் புதிதாக இணைந்தவர்கள் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் செய்திகள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. மீண்டும் ஆமென். கர்த்தர் சித்தமான நாளைக்கு சாயந்தரம் நம்ம சந்திக்கலாம்.